விசாக 4ஆம் பாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்ட 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரகங்களோட போக்குல இன்னைக்கு சந்திரன் நல்ல வழியில தான் போயிட்டு இருக்காரு. குருவோட பார்வை சந்திரனுக்கு இருக்கிறது அற்புதம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், தெய்வ அனுகூலங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும், சொத்து சேர்க்கை உண்டாகும், குடும்பத்துல சுப நிகழ்வு, கடன் அடைபடுறது. 2 வருஷத்துக்கு முன்ன வீடு கட்டியிருந்த சார், சின்ன சின்ன ஒர்க்கு பட்டி வைக்கிறது பாக்கி இருக்கு, அது இப்ப பண்ணிடலாமா பண்ணிடலாம். இப்பெல்லாம் வீட்டுக்குள்ள பட்டி வைக்கிறத விட வீட்டுக்கு வெளியே கூட வைக்கிறாங்க. ஏன்னா மழை பெய்யும் போது தண்ணீர் உறிஞ்சி அந்த செங்கல்லாம் டேமேஜ் ஆகுது தொடர்ந்து மழை பெய்யும் போது. அதனால பட்டி வச்சா தண்ணி பட்டா அப்படியே தெரிச்சிடும், ஊடுருவாது. அதுக்காக சில செலவுகள்லாம் பண்றாங்க. நல்ல பெயிண்ட் கம்மி விலைன்னு சொல்லிட்டு சில பெயிண்ட் வாங்கி அடிச்சோம்னா தண்ணி ஊடுருவும். சில நல்ல பெயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த தண்ணியை ஊடுருவலுக்கு விடாது. இப்படி சில விஷயங்கள் பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிறது, இன்டீரியர் பண்றது, இதுக்கான வேலைகள் இருக்கு. ஏதாவது திருமணம் போன்ற காரியங்கள் முடிவான உடனே சில வேலைகள்லாம் செய்வாங்க பாருங்க. அது இயல்பாகவே வாஸ்துப்படி அமைஞ்சிடும். ஆமாங்க, கல்யாணத்துக்காக எல்லாம் மாத்தி கட்டினாங்க, அதுக்கப்புறம் தொழில் பரவாயில்லைங்க, எல்லாம் மருமக நேரம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சரி, அப்படிதான் இருக்கட்டும், அதனால என்ன, மொத்தத்துல குடும்பம் நல்லா இருந்தா சரின்னு நினைக்கிற மாதிரி. விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க எளிய பரிகாரமான அருகம்புல் மாலையை கட்டி விநாயகருக்கு போட்டு 3 சுத்து சுற்றி வழிபடுறது சிறப்பு. தோப்பு கரணம் போட்டு, அது உடம்புக்கு நல்லது. அது ஒரு வகையான யோகா தான். அது அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் கூடி வர, காரியங்கள் வேகமாக வெற்றி வர, பணம் தேடி வர நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்க உயர்ந்த நிலையை அடைய, அந்த உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு ப்ரமோஷன் இருக்குன்னா தடை இருந்த நீங்கிறதுக்கு துர்க்கையை கும்பிடுங்க.